ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரீசெண்டாக ரெட்மி நோட் 7 ப்ரோ லான்ச் ஆச்சு. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கேலக்ஸி M30 லான்ச் ஆச்சு. ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பெரிய காம்படிஷன் போகிறதுக்குள்ள ரியல்மியும் தன்னோட ஃபோனை லான்ச் பண்ணோம், இந்த காம்படிஷன் வரணும்னு சொல்லிட்டு ரியல்மி 3 லான்ச் பண்ண போகிறாங்க. மேபி ரியல்மி 3 இந்த ரெண்டு ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணும்போது என்ன பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதோட ப்ரைஸ் ஸ்பெசிஃபிகேஷன் இந்தியாவில் என்ன வருதுன்றதை இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அந்த ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஒரு புது படம் தெரிய வரும். இந்த வீடியோ லைக் பண்ணலாம், லைக் பண்ணிக்கோங்க. ஃபோன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, ₹50 ஃப்ரீ பேடிஎம் கேஷை வின் பண்ணுங்க. ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி 3 வந்து March 4 லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரியல்மி 3 அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரியல்மி 3 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸில் வரும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் கேமரா வரும்னு ஒரு லீக் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த 48 மெகா பிக்சல் கேமரா கிடையாது. பட் ஆனால் Helio P70 ப்ராசரோட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ரேம் பார்த்தீங்கன்னா 4GB ரேம் 64GB RAM வரும். அதே மாதிரி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 16+5 மெகா பிக்சல் டுவல் கேமரா பேக்கில் வரும். ஃப்ரண்ட்ல 16 மெகா பிக்சல் கேமரா வரும் அப்படின்னு ஒரு விதமாக தெரிஞ்சுக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்ல ஆன்லைனில் நீங்கள் ஃபர்ஸ்ட் பை பண்ணிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் பை ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஃபீச்சர்ஸ் வந்து பெஸ்ட் ஃபீச்சர்ஸாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் பேட்டரி எம்ஏஹெச் வந்து அதிகம் 4000 mAh தான் மோஸ்ட்லி கொடுப்பாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா 4230 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. ஸோ இது ஒரு பெஸ்ட் ஃபீச்சராகவும் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபீச்சரா. செகண்ட் ஃபீச்சராக பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இதில் Helio P70 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது Snapdragon 60 கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா 40% வந்து பார்த்தீங்கன்னா லோ பவர் கன்சப்ஷன் இருக்கும், ஃபாஸ்டர் ஸ்பீட் இருக்கும், பின்ன பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹெவி டாஸ்க் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனாலும் எனக்கு பார்த்தீங்கன்னா Snapdragon எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்ன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கீழே P70 கமெண்ட் பண்ணுங்க. Snapdragon லவ்னா கீழே Snapdragon மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது Helio P70 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4X Cortex A73 2.1 GHz கிளாக்ல வருது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெட்டர் பெர்ஃபார்மன்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் லோ பவர் கன்சப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லுக் அண்ட் டிசைன். இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா Oppo Realme 3 வந்து டைமண்ட் கட் டிசைன் வருது. இது மட்டும் இல்லாமல் வெர்டிகல் கேமரா தான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் பார்க்குற மாதிரி கிடைச்சிருக்கு. மோஸ்ட்லி இந்த Realme ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டல் கேமரா தான் இருக்கும். பட் ஆனால் இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா வெர்டிகல் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவும் டூவல் கேமரா கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் 16+5 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஸ்கேனரும் பேக் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இதோட பேக் சைடு இது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வியூ தான் இருக்கு. ஸோ அது ஒரு ஃபீச்சராகவும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். பின்ன இது வந்து பார்த்தீங்கன்னா 6.3 inch ஃபுல் HD டிஸ்பிளே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் டாப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கேமரா 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அது AI செல்ஃபி பியூட்டி கேமரான்னு சொல்றாங்க. பட் ஆனால் இந்த கேமரா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா நல்லா ஒரு கிளாரிட்டியோட இருக்கு அப்படின்ற ஒரு லீக் ஒன்று யூஸ் இருக்கு. சாஃப்ட்வேர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபீச்சரா என்னன்னு கொடுத்துருக்காங்க. Android 9.0 Pie கொடுத்துருக்காங்க. அதோட அவங்க யூசர் இன்டர்ஃபேஸ் கலர் OS ஒன்று இருக்கு. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து அவங்க அப்டேட் பண்ணிட்டே வராங்க. அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க Android OS. ஸோ அது ஒரு பெட்டர் ஃபீச்சர் வந்துக்கலாம். இன்னொரு பெட்டர் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா SD கார்ட் ஸ்லாட் இருக்கு, எக்ஸ்பேண்டபிள் மெமரி இருக்கு. பின்ன இன்னொன்று அதோட பெட்டர் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா MI ஃபோன்ஸில் இல்லாத ஒரு ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் MI ஃபோன்ஸில் 2 சிம் போட்டிங்கன்னா போட முடியாது. ஒரு சிம்மும் ஒரு மெமரி கார்டு தான் போட முடியும். பட் ஆனால் மற்ற ஃபோன்ஸ் கேலக்ஸியாக இருக்கட்டும் இல்லை இந்த ரியல்மி ஃபோனாக இருக்கட்டும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 சிம்மும் போட்டுக்கலாம். அது இல்லாமல் எக்ஸ்டர்னல் மெமரி கார்டும் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டர் ஃபீச்சராக இருக்கும் MIக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது. இது ஒரு பெட்டர் ஃபீச்சர். பின்ன Note 7 பார்த்தீங்கன்னா கார்னிங் Gorilla Glass ப்ரொடக்ஷன் இருக்கு. பட் ஆனால் இதில் கிடையாது. இது டிஸ்அட்வான்டேஜ். நீங்கள் MI வாங்குவீங்களா இல்லை Realme 3 வாங்குவீங்களா, Redmi Note 7 வாங்குவீங்களா, அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ முடிச்சுனா லைக் பண்ணுங்க, பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.